மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராஜேஷ் வீட்டுக்கு வரும்போது கையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தான். அது என்னன்னு தெரியாம சூரியகாந்தம் அதை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, மறுபடியும் உன் பொண்டாட்டிக்காக ஆன்லைன்ல இருந்து என்ன குப்பையை கொண்டு வந்திருக்க? வீட்டுல பொருள் வைக்க இடமே இல்ல, ஆனா உங்க பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸில் ஒரு போட்டியில் கலந்து ஜெயித்தேன், அதுக்கு பரிசாக கொடுத்தாங்க. இது ஸ்மார்ட் ஸ்பீக்கரு. ஸ்மார்ட் ஸ்பீக்கரா? அப்படின்னா என்ன? புத்திசாலி ஸ்பீக்கர்னு அர்த்தமா? இது உங்களை மாதிரி ஆட்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குமா என்ன? அத்தை, அது நம்ம கிட்ட பேசும் அத்தை. நாம என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு அது பதில் கொடுக்கும். சொல்லப்போன பாட்டும் பாடும். அதை கேட்ட உடனே சூரியகாந்தம் கொஞ்சம் கவனமானாங்க. அந்த பெட்டிய ஏதோ ஒரு ஒற்றனை பாக்குற மாதிரி பார்த்தாங்க. பெட்டி பேசுமா? இது ஏதோ வித்தியாசமா இருக்கே. டே ராஜேஷ், உன்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்கடா. இந்த பெட்டி பேசும் அப்படின்னா நம்ம வீட்டில் நாம என்னெல்லாம் பேசுறோன்றத கேட்டு வெளியில போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லும். எனக்கு என்னமோ அரசாங்கம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றனை வச்ச மாதிரியே இருக்கு. ஐயோ அம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது ஒரு ஸ்பீக்கரு. இது பேரு வாணி. நாம ஹலோ வாணின்னு கூப்பிட்டா இது பேசும். ஆனா சூரியகாந்தத்தால அதை நம்பவே முடியல. ராஜேஷ் அந்த பெட்டியை டேபிள்ல வச்சு ஸ்விட்சை ஆன் பண்ணான். ஆன் பண்ணதுமே அது மேல ஒரு சின்ன லைட் எரிஞ்சுது. பாத்தீங்களா, அந்த பெட்டி கண்ணை திறக்குது. இனி நம்ம பண்றது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க, எங்க இருக்கீங்க? இங்க வந்து பாருங்க. உங்க புள்ள நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒன்ன கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அப்ப ராமாராவ் உடனே அங்க வந்து, என்னடா இது, பார்க்க ரேடியோ மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரு மறுபடியும் அமைதி ஆயிட்டாரு. ஆனா சூரியகாந்தம் அந்த பெட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அந்த பெட்டியை சுத்தி 3 தடவை சுத்தியும் வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு அந்த பெட்டியை பார்த்து, அடியே பெட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெட்டிக்கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. பாத்தீங்களா, இதுக்கு எவ்வளோ திமிருன்னு. நான் கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேங்குது. என் வீட்லயே இருந்துக்கிட்டு என் பேச்சையே மதிக்க மாட்டேங்குது. திமிரு பிடிச்ச பெட்டியே, காது கேட்கலையா? அத்தை அத்தை, அப்படி இல்ல அத்தை. ஹலோ வாணி அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்க. ஓ, அப்படி கூப்பிட்டாதான் பேசுவாளா? சரி சரி. ஹலோ வாணி. வணக்கம். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? பெண் குரல் கேட்ட உடனே சூரியகாந்தம் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காளா? அட கடவுளே, இதுக்குள்ள ஒரு பொண்ணை அடைச்சி வச்சிருக்கீங்களா? பாவண்டா ராஜேஷ், அந்த பொண்ணை வெளியில விட்டுடுறா. அம்மா, அதுக்குள்ள யாருமே இல்லைம்மா. அது ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான். ஓ அப்படியா? சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஏண்டி வாணி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமாமே. அப்ப சொல்லு, எங்க பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி நேத்து ராத்திரி என்ன குழம்பு வச்சா? மன்னிச்சிடுங்க, அந்த தகவல் என்கிட்ட இல்ல. பொய் சொல்லாத. உனக்கு தெரியாதா, இல்ல என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? எங்க தெருவுல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. நீ எல்லாம் பெரிய ஆளு. இது ஒரு தண்ட பெட்டி. ஐயோ அத்தை, அதுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. நீங்க வானிலை பத்தியோ இல்ல ஏதோ செய்தியை பத்தியோ கேளுங்க. வானிலையை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வெளியில எட்டி பார்த்தா தெரியாதா மழை வருதா வெயில் அடிக்குதா அப்படின்னு? சரி, இன்னொரு கேள்வியை கேட்குறேன். ஏண்டி வாணி, சொல்லு. என் வீட்டுக்காரரு ராமாராவ் எனக்கு தெரியாம எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதை எங்க வச்சிருக்கிறாரு? காந்தம், மன்னிச்சிடுங்க, இந்த தகவல் எனக்கு தெரியாது. பாத்தியாடா, உங்க அப்பாவும் இவளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் மறைக்கிறா. இவ வேலைக்காக மாட்டா. இவளை இப்பவே காயலங்கடையில தூக்கி போடுங்க. அன்னையிலிருந்து சூரியகாந்தம் அந்த ஸ்பீக்கரை ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கோமலி மட்டும் அதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டான். ஹலோ வாணி, இன்னைக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். 10 நிமிஷம் டைமர் வை. ஓகே, டைமரை நான் செட் பண்ணிட்டேன். ஹலோ வாணி, ஒரு நல்ல சாமி பாட்டு போடு. உடனே அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு நல்ல சாமி பாட்டும் கேட்க ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு பொறாமையாயிடுச்சு. பாத்தியா, இவ ஏன் பேச்ச மதிக்கிறது இல்ல, ஆனா என் மருமக பேச்ச மட்டும் நல்லா கேக்குறா.
ம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் ஒரு குட்டையில் ஊர்ன மாட்டேங்க. ஒரு நாள் மதிய நேரம் வீட்டில் யாரும் இல்லாதப்போ சூரியகாந்த் அந்த ஸ்பீக்கர் கிட்ட வந்தாங்க. ஏண்டி, என் மருமக கேட்ட பாட்டை மட்டும் போடுறியே, எனக்கும் ஒரு பாட்டு போடலாம்ல? நிச்சயமா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என் சின்ன வயசுல எங்க ஊர் திருவிழாவில் ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு போடு. அந்த பாட்டோட பேரோ இல்ல முதல் லைனை கொஞ்சம் சொல்றீங்களா? பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் பாடுறேன், அதை கேளு. வாடி வாடி பம்பரமே, நான் சுத்தி விட்டா சொல்லலுமே. மன்னிச்சிடுங்க, இந்த பாட்டை என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் சரியான பாட்டை தான் பாடியிருக்கேன், உனக்கு தான் சரியா தெரியல. மறுபடியும் பாடுறேன், கேளு. வாடி வாடி பம்பரமே அப்படின்னு சூரியகாந்தம் தப்பு தப்பா பாடும்போது கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான வார்த்தைகள் இருக்கிற பாட்டை ஸ்பீக்கர் டப்பா சத்தமா பாட ஆரம்பிச்சுது. பம்பர கண்ணாலே என்ன சுத்தி வந்தாளே. அந்த பாட்டை கேட்ட உடனேயே, சீச்சி, என்ன பாட்டு இது? நான் சொன்னது ஒன்று, நீ பாடுறது ஒன்று. என்ன அவமானப்படுத்துறியா? உடனே நிப்பாட்டு இந்த பாட்டை. ஆனா அந்த ஸ்பீக்கர் பாட்டை நிப்பாட்டவே இல்லை. அது கேட்டு சூரியகாந்தத்துக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. ஓஹோ, உனக்கு குத்து பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? நான் எவ்வளோ நல்லா குத்து டான்ஸ் ஆடுவேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் டான்ஸ் ஆடுறதா நினைச்சுக்கிட்டு கைய காலை உதச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா தான் இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துக்கு தான் ராஜேஷ் கோமலி 2 பேரும் அங்க வந்தாங்க. ஹால்ல நின்னுக்கிட்டு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற அம்மாவை பார்த்து ராஜேஷ் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். கோமலியால சிரிப்பு தாங்க முடியாம தரையில விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்கள பார்த்ததும் சூரியகாந்தம் வெக்கப்பட்டு டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீணா போன பெட்டி தான். நான் ஏதோ பாட்டு கேட்டு அவ ஏதோ பாட்டு போட்டு என்ன டான்ஸ் ஆட வச்சுட்டா இப்படி அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தம். அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தம் அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல கூட போகல. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஊர்ல விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாள் அன்னைக்கு பஜனை போட்டிய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விசேஷத்துக்கு பாட்டு பாடுற சாந்தம்மாவோட குரல் இன்னைக்கு சரி இருக்கல. அதனால யாரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சூரியகாந்தத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. யாரோ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நான் பஜனை பாட்டு பாடுறேன். என்னுடைய குரலை கேட்டு அந்த விநாயகரை கீழே இறங்கி வந்தாலும் வருவாரு. எல்லாரும் விருப்பம் இல்லைனாலும் ஒத்துக்கிட்டாங்க. போட்டிக்கான நாளும் வந்துருச்சு. சூரியகாந்தம் மேடை ஏறி கம்பீரமான குரல்ல பாட ஆரம்பிச்சாங்க. முதல்ல 2 லைன் ரொம்ப நல்லா தான் பாடினாங்க. எல்லாரும் அதை பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. ஆனா 3வது லைனு பாடுறதுக்குள்ள அவங்களுடைய வாய்ஸ் போயிடுச்சு. பதட்டத்துல அவங்க குரலும் போயிடுச்சு, வார்த்தையும் வரல, முகமும் வாடி போயிடுச்சு. அதை கவனிச்ச கோமலி உடனே அவனுடைய ஸ்மார்ட் போனை எடுத்து வீட்டில் இருக்கிற ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணா. ஹலோ வாணி, விநாயகனே வினை தீர்ப்பவனே பாட்டில் இருக்கிற 3வது லைனை கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு மெதுவா கேட்டா. அதுக்கு வாணி அந்த பாட்டில் இருக்கிற 3வது லைனை சொல்லுச்சு. உடனே அதை யாரும் கேட்காம கோமலி அவளுடைய மாமியார் காதுல மெதுவா அந்த லைனை சொன்னான். அவ்வளவுதான், சூரியகாந்த் அந்த லைனை கேட்டு மறுபடியும் பஜனை பாட்டை நல்லபடியா பாடி முடிச்சிட்டாங்க. கடைசியில அந்த போட்டியில அவங்க தெருவுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிது. எல்லாருமே சூரியகாந்தத்தை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தும் நேரா அந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் கிட்ட தான் வந்தாங்க. இன்னைக்கு என் மானத்தை நீ தான் காப்பாத்திருக்க. உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ ஒன்னும் உளவாளி கிடையாது. நீ எனக்கு இனிமே தோழிதான். பாத்தீங்களா அத்தை, டெக்னாலஜியை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு நிறையாவே உதவி செய்யும். உண்மைதான் கோமலி, இதை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நீ எனக்கு கத்துக்கொடு. நாம 2 பேரும் சேர்ந்து இதை பத்தி யூடியூப்ல நிறைய வீடியோ போடலாம். மாமியார் மருமகளுடைய அட்வைஸ் வாணியோட உதவியோடன்னு பேரு வை. பேரு எப்படி இருக்கு? இதை கேட்ட ராமாராவ் ராஜேஷ் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இதுக்கு இனி ஒரு முடிவு வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்டாங்க. அப்படி அந்த வீட்டுல அந்த ஸ்பீக்கரோட புண்ணியத்துல மாமியார் மருமக 2 பேருக்கும் நடுவுல உறவு நல்லாவே பலமாச்சு. அடுத்த நாள்ல இருந்தே அவங்க பண்ணணுன்ற ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூரியகாந்தம் ஹால்ல இருக்கிற சோஃபாவை மேடையா மாத்தினாங்க. ஸ்பீக்கரை நடுவுல வச்சு அதுக்கு ஒரு சின்ன பூ மாலையையும் போட்டாங்க. கோமலி, நம்ம சேனல்ல வர மொதல் ஷோ
இதுக்கு ஒரு நல்ல டாபிக் சொல்லு. ஜனங்க எல்லாரையுமே அது கவரணும். அத்தை, முதல்ல நாம ஜனங்க கிட்ட இருந்து என்ன கேள்வி வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? கேள்வியா? அவங்க எதுக்காக நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும்? எல்லா கேள்வியும் நான் தான் கேட்பேன், நான் தான் பதிலும் சொல்லுவேன். சரி, அதுக்கு முதல்ல ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? ராஜேஷ், இங்க வா. நான் எதுக்குமா? எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு ஆஃபீஸ் இல்லைன்றது தெரியும். ஒழுங்கா இங்க வந்து உக்காரு. நீ இப்போ ஒரு சாதாரண ஆளு. எங்ககிட்ட உன் பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லி அதுக்கான தீர்வை கேளு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கோமலிக்கு தெரிஞ்சதை கோமலி சொல்லுவான். அதுல எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ. அதை கேட்டு விருப்பமே இல்லைனாலும் ராஜேஷ் வந்து சோஃபால உக்காந்தா. வணக்கம். மாமியார் மருமக அட்வைஸ் ப்ரோக்ராம்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறது ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என் ஆஃபீஸில் பாஸ் என்ன பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பேர் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? அட, இதுதான் உங்க பிரச்சனையா? உங்க பிரச்சனையை ரொம்ப ஈஸியா சரி பண்ணிட முடியும். நாளைக்கு ஆஃபீஸ் போனதும் உங்க பாஸோட டேபிள்ல 2 லட்டை கொண்டு போய் வைங்க. பாஸ் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அதை கேட்டு அவரு சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் தினம் ஒரு காஃபி கப்பை கொண்டு போய் டேபிள்ல வைங்க. அதுக்கப்புறம் உங்க பாஸோட ஒய்ஃப்க்கு என்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு பூங்கொத்தை அனுப்புங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலனா என்கிட்ட வந்து கேளுங்க. அம்மா, என்னம்மா ஐடியா இது? லஞ்சம் கொடுக்க சொல்றியா? லஞ்சம் இல்லடா, இது கிஃப்ட். சரி, இப்போ இதே பிரச்சனையை நம்ம எக்ஸ்பர்ட் வாணி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வாணி, சொல்லு. உங்களுடைய உழைப்பு உங்க பாஸ்க்கு தெரியணும்னா நீங்க என்னென்ன வேலைகளை செய்றீங்களோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே உங்க பாஸ்க்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்படியே உங்க ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு புது கோர்ஸ் ஏதாவது பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பாஸ் கூட நீங்க தனியா ஒரு மீட்டிங் போட்டு உங்க கெரியர் growth பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க. வாணி சொன்ன அந்த ப்ரொஃபஷனல் ஐடியாவை கேட்டு கோமலி ராஜேஷ் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா சூரியகாந்தம் அதை ஏத்துக்கவே இல்லை. பாத்தியா, இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டான்னு? அவ சொன்னதெல்லாம் வேலைக்காகாது. நான் சொல்றதுதான் வேலைக்காகும். நான் சொல்றபடி செய்டா, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ஷோக்கு 2வது ஆள் வந்திருக்காங்க. எனக்கு வீட்டில் அமைதியாக உக்காந்து பேப்பர் படிக்க இடம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? என்னது, வீட்டுல பேப்பர் படிக்க இடம் இல்லையா? எங்க நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் அமைதியா உட்காந்து அந்த பேப்பரை தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வாணி தான் பதில் கொடுக்கணும். சொல்லு வாணி, இவரோட பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? நிம்மதியா படிக்கணும்னா நீங்க இயர் பிளக்ஸை பயன்படுத்தலாம். இல்லனா வீட்லயே ஒரு ரீடிங் கார்னரை ஏற்பாடு பண்ணிக்கலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி நீங்க பேப்பர் படிக்கிறதுக்கான 1 மணி நேரத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இயர் பிளக்ஸ் போட்டுக்கணுமா? இயர் பிளக்ஸ் போட்டுக்கிட்டா நான் கூப்பிட்டா அவருக்கு எப்படி கேட்கும்? அமைதியா நேரத்தை ஒதுக்கணுமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் சொல்றத கேளுங்க. இனி அந்த பேப்பரை தலைகீழ பிடிச்சி படிங்க. அப்போ எப்படியும் சரியா புரியாதுல, கோவம் வந்து பேப்பரை தூக்கி போட்டுருவீங்க. பிரச்சனையே இருக்காது. சூரியகாந்தம் சொன்னதை கேட்டு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. சூரியகாந்தம் மட்டும் திமிரா சிரிச்சாங்க. பாத்தீங்களா, எப்பவுமே என்னோட ஐடியா தான் ஜெயிக்கும். வாணி சொல்றது புத்தகத்துல இருக்கிற ஐடியா, ஆனா நான் சொல்றது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஐடியா. இந்த ஐடியா நிச்சயமா சூப்பர் ஹிட் ஆகும். கோமலி, நாளைக்கு எபிசோட்க்கு டைட்டில் ரெடி பண்ணு. எல்லாருக்கும் நானே சஜஷன் கொடுக்குறேன். இனி வாணி நமக்கு தேவையில்லை. ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சூரியகாந்தம் பார்க்கதான் அழகா இருப்பாங்க. ஆனா அவங்க கத்துனாங்கன்னா தெரு கடைசியில இருக்கிற நாய்ங்க கூட பயந்து ஓடியே போயிடும். அவங்களுடைய புருஷனான ராமாராவ் ரொம்பவும் அமைதியான மனுஷன். வீட்டுல பொண்டாட்டியோட குரல் அதிகமாகும் போதெல்லாம் அவர் அமைதியா ஏதாவது நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு உட்காந்துருவாரு. அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளியான ராஜேஷ் அவங்க அம்மாவை பார்த்தா பயப்படுவான். பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான். அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில முக்கியமான கேரக்டர் தான் ராஜேஷோட பொண்டாட்டி சூரியகாந்தத்தோட மருமகளான கோமலி. பேருக்கு ஏத்தாப்புலயே அவ ரொம்பவும் மென்மையான பொண்ணு. எந்த அளவுக்கு மென்மையான பொண்ணுன்னா, வேலை செஞ்சா கை அழுக்காயிடும் அப்படின்னு எந்த வேலையும் செய்யாத சோம்பேறி. அவளுடைய பார்வையில கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது பழைய காலத்து வழக்கம். புத்திசாலித்தனமா வேலை பார்க்கறது தான் இந்த காலத்து வழக்கம். அதனாலேயே எல்லாரும் அவளை சோம்பேறி கோமலி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா அவ மட்டும்
தன்னை தானே ஸ்மார்ட் கோமலி அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஒரு நாள் காலையிலேயே சூரியகாந்தம், என்ன கோமலி, காலையில 10 மணி ஆகுது, இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பிறந்த வீட்டுல இருந்து வரும்போது வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கியா? அதுக்குள்ளாரியே மணி 10 ஆயிடுச்சு அத்தை. நேத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தூங்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே வீடு தேடி வந்துடும் அத்தை. இது ஸ்மார்ட் ஒர்க் இல்ல? ஸ்மார்ட் ஒர்க் ஆகுது, கீட்டு ஒர்க் ஆகுது. என் காலத்துலலாம் நான் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்துருச்சு, வாச தெளிச்சு, கோலம் போட்டு, பாத்திரத்தை கழுவி, துணியை துவைச்சு, எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சு. அதை இப்போ சொல்லும் போதே இப்படி மூச்சு வாங்குது. இதில் என்னமோ ஒரு மளிகை சாமான் ஆர்டர் போட்டு ஸ்மார்ட் ஒர்க் ஆமா. அப்போ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ராமாராவ் சூரியகாந்தத்தை பார்த்து, உண்மைதான் காந்தம், அந்த நாட்கள்ல நீ ரொம்ப தான் கஷ்டப்பட்டு இருக்க. என்ன பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு என்ன பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்பவும் போலவே பேப்பரை படிங்க. இங்க பாரு கோமலி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. அவங்கள நல்லபடியாக கவனிச்சு அனுப்பணும். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையுமே நீ தான் நல்லபடியாக செய்யணும். அதை கேட்டதுமே கோமலியோட முகம் வாடி போச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுதாரிச்சுட்டு, சரிங்க அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த உண்மையான திட்டம் என்னங்கிறது சூரியகாந்தத்துக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் எழுந்திருச்சு பார்க்கும்போது வீடே பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சோஃபா, சேரு எல்லாமே புதுசு மாதிரி இருந்துச்சு. ஆச்சரியமா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தா அங்க டைனிங் டேபிள்ல சுட சுட எல்லா பலகாரமும் தயாரா இருந்துச்சு. என்ன கோமலி, இது எல்லாத்தையும் பண்ணது நீதானா? ராத்திரியோட ராத்திரியா ஏதாவது மாயாஜால வேலையை பண்ணிட்டியா? ஆமா அத்தை, உங்க மருமக நினைச்சா எது வேணும்னாலும் செஞ்சிடுவா. ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதுல எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அத்தை. இது சூரியகாந்தத்தால நம்பவே முடியல. ஏன்னா பலகாரம் எல்லாம் கடையில வாங்கின மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ண நீ? எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான் அத்தை, யூடியூப்ல ஒரு புது டெக்னிக் காட்டினாங்களா, அதை பார்த்து அப்படியே பண்ணிருக்கேன். அதனாலதான் எல்லாம் ஒரே மாதிரியா வந்திருக்கு. ஆனா சூரியகாந்தத்துக்கு சந்தேகம் போகவே இல்லை. அதுக்குள்ள ராஜேஷ் அங்க வந்தான். ஆஹா, வாசம் மூக்க தொலைக்குது. கோமலி, நீ கிரேட்டு தான். அம்மாவால கூட இப்படியெல்லாம் செய்ய முடியாது. டேய், என்னையவ குறை சொல்ற? இவ உன்னை முழுசா மாத்திட்டா போல தெரியுதே. அன்னைக்கு சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. வீட்டோட சுத்தத்தையும் சமையலையும் பார்த்து கோமலிய பாராட்டினாங்க. சூரியகாந்தம், உன் மருமக தங்கம், வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கா. சமையலும் ரொம்ப அருமையா செய்யறாளே. உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவதான். இப்படி எல்லாரும் புகழ்ந்ததை கேட்டு சூரியகாந்தத்துக்கு சந்தோஷம் வரல, சந்தேகம்தான் வந்துச்சு. இந்த கோமலி என்னமோ பண்றா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. சூரியகாந்தம் குப்பையெல்லாம் போடுறதுக்காக குப்பை தொட்டிக்கிட்ட போனாங்க. அப்போ குப்பை தொட்டியில நிறைய காலி டப்பாவும் ஒரு பெரிய பில்லும் இருந்துச்சு. உடனே சூரியகாந்தம் அந்த பெரிய பில்லை எடுத்து படிக்கும்போது அந்த பில்லுல அர்பன் கிளீனிங் சர்வீசஸ் அப்படின்னும் கீழே ஸ்ரீலக்ஷ்மி ஹோம் ஃபுட்னு எழுதிருந்துச்சு. அதாவது வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கும் பலகாரத்தை டெலிவரி பண்ணதுக்கான பில் அதுல இருந்துச்சு. சூரியகாந்தத்துடைய முகம் அப்படியே கோவத்துல சிகப்பா மாறுச்சு. அதே கோவத்தோட கோமலி கிட்ட போய், ஏண்டி, இதுதான் உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கா? இதுதான் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு பண்ணியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ ஏமாத்துவ அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அதை பார்த்து ராஜேஷ் பதட்டமாயிட்டான். ராமாராவ் நியூஸ் பேப்பரால அவருடைய முகத்தை மறைச்சுக்கிட்டாரு. ஆனா கோமலி மட்டும் கொஞ்சம் கூட பதட்டமாகவே இல்லை. ஏன் அத்தை, நான் எங்க உங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்டா. ஏமாத்தலையா? வீட்டுல எதுவும் செய்யாம எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்க. வீட்டையும் வெளியாட்களை வச்சு சுத்தம் பண்ணிருக்க. இது ஏமாத்தினது இல்லையா? அத்தை, நீங்க சொன்னது என்ன? வீடு சுத்தமா இருக்கணும், வந்த சொந்தக்காரங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். இது எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா இல்லையா? எல்லாரும் நம்மள பாராட்டிட்டு தானே போனாங்க. ஆமா, ஆனா
ஆனா இல்ல கீனா இல்ல. இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சிருந்தா எனக்கு அதுக்கு 2 நாள் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, சோர்வடைஞ்சு போய் வந்த சொந்தக்காரங்க கிட்ட சரியா பேசியிருந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலா நான் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணேன். ப்ரொஃபஷனலா க்ளீன் பண்றவங்க வந்து வீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே நல்ல வாய்க்கு ருசியா பலகாரத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதனால நான் டயர்ட் ஆகல. வந்த சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியா பேசினேன். இப்ப சொல்லுங்க, நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? தனியா வேலை செஞ்சு சோர்வடைஞ்சு படுத்திருக்கணுமா? இப்ப நான் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரியும் இருக்கு, வந்தவங்கள நல்லபடியா கவனிச்ச மாதிரியும் இருக்கு. அப்படி கோமலி சொன்னதை கேட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம்மா, கோமலி சொல்றது உண்மைதானே. காலம் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யறத விட இப்படி செஞ்சிடுறாங்க. இது நல்லது தானே? உண்மைதான் காந்தம். நாமளும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும். மருமக பொண்ணு சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல. சூரியகாந்தத்தால எதுவுமே பேச முடியல. அவங்களுடைய பழைய காலத்து வழக்கம் எல்லாம் புது மருமகளோட புது காலத்து வழக்கத்துக்கு முன்னாடி தோத்து போச்சு. அதனால அவங்க கோவத்தோட அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சூரியகாந்தம் அவங்க ரூம்ல உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கோமலி ஒரு கிளாஸ்ல சுட சுட பாதாம் பாலை எடுத்துக்கிட்டு வந்தா. அத்தை, பால் குடிங்க அத்தை. கோவமா இருக்கும்போது சுட சுட பால் குடிச்சா ரொம்ப நல்லது. அப்போ சூரியகாந்தம் மருமகளை பார்த்தாங்க. அவளுடைய முகத்துல கொஞ்சம் கூட கர்வமே இல்ல. எப்பவும் போலவே அந்த கண்ணுல அமைதி தான் இருந்துச்சு. அப்போ சூரியகாந்தம் அவளுடைய மருமகளை பார்த்து, ஆமா, எல்லாத்தையும் அந்த போன்ல எப்படி நீ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. அது ரொம்ப ஈஸியாத்த. நாளைக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன்ல நமக்கு பிடிச்ச புடவை எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அத கேட்ட உடனே முதோதோடைய சூரியகாந்தத்துடைய முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. சூரியகாந்தம் முழுசா மாறலனாலும் தன்னுடைய மருமக ஒரு ஸ்மார்ட் மருமக தான் அப்படிங்கறத மட்டும் அவங்க மனசளவுல ஏத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க ஊர்ல ஒரு பெரிய திருவிழாவும் வந்துச்சு. அப்போ சூரியகாந்தம் அவங்க வீட்டு சார்பா 100 பேருக்கு சரி போற மாதிரி புளிசாதமும் அப்படியே சக்கரை பொங்கலும் செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னாங்க. கோமலி, இங்க வா. இந்த தடவை கோவில் திருவிழாவுக்கு நாம சாப்பாடு கொடுக்கறோன்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கே வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நீ அரிசிய கழுவி வை. நான் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன். 100 பேருக்கு பிரசாதம் சமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கோமலிக்கு மயக்கமே வந்துருச்சு. அத்தை, 100 பேருக்கா? நம்ம 2 பேரால எப்படி பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டமா? கோயிலுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுல என்ன கஷ்டம்? என் சின்ன வயசுல நான் 1000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அப்படின்னு அவங்க பழைய காலத்து விஷயம் எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. கோமலிக்கு தெரிஞ்சு போச்சு, இனி அத்தை கிட்ட இத பத்தி பேச முடியாதுன்னு. அடுத்த நாள் காலையில இருந்து பிரசாதத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க சூரியகாந்தம். சமையலறையே அதிர்ந்து போற அளவுக்கு இருந்துச்சு சூரியகாந்தம் செய்யற வேலையை பார்த்து. ஆனா கோமலியோட முகம் மட்டும் எப்பவும் போல அமைதியாவே இருந்துச்சு. ஆனா மதிய நேரத்துக்குள்ள சூரியகாந்தம் ரொம்பவும் சோர்வடைஞ்சு வந்து உக்காந்துட்டாங்க. ஐயோ, இன்னும் பாதி வேலையும் முடியல. அதுக்குள்ள இடுப்பெல்லாம் இப்படி வலிக்குது. சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்க போறனோ? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த நேரத்துல தான் 2 பொம்பளைங்க பெரிய பெரிய டப்பா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதுல ஒருத்தங்க, வணக்கம்மா, கோமலி மேடம் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. புளிசாதமும் சக்கரை பொங்கலும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். சூரியகாந்தம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த டப்பாவை திறந்து பார்த்தா நல்ல சுட சுட புளிசாதமும் நெய் மணத்தோட சக்கரை பொங்கலும் இருந்துச்சு. என்ன கோமலி இது, மறுபடியும் சாப்பாடை வெளியில ஆர்டர் பண்ணிருக்க? கடவுளுக்கு படைக்கிறத நாம வெளியில ஆர்டர் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு கோவமா கேட்டாங்க. அத்தை, இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஊரை சேர்ந்த மகளிர் குழுவை சேர்ந்தவங்க தான். இவங்க எப்பவுமே ரொம்பவும் சுத்தமா இந்த மாதிரி கோவிலுக்கு தேவையான பிரசாதத்தை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மத்த நாள்ல பலகாரம் செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. நாம இவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுனால நம்ம வேலையும் சுலபமாகுது, இவங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த பிரசாதம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அப்ப அந்த பொண்ணுங்க, ஆமாமா, நாங்களும் உங்கள மாதிரி தான். எங்க வீட்டுல எந்த அளவுக்கு சுத்தமா பிரசாதம் செய்வோமோ
அதே மாதிரி தாம்மா நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு சூரியகாந்தத்தினால எதுவுமே சொல்ல முடியாம போச்சு. என்னோட மருமக சோம்பேறி கிடையாது, உண்மையிலேயே அவ ரொம்ப புத்திசாலி தான். அவ பண்றது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வேலையை சுலபம் செஞ்சது மட்டும் இல்லாம அது மூலமா மத்தவங்களுக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது நினைச்சு அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டுல மாமியார் மருமக சண்டை நிக்கல. என்ன, அந்த சண்டைக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் துணையா போயிடுச்சு.